இருள் நீங்கி ஒளியே எங்கும் இருந்திடச் செய்யுமாறி தருமாறி தொழுதோம் என்று தமிழ்வாரி தருவார். மாரியம்மன் திருவடிகளை வணங்கி திருக்கோயில் பரம்பரை அறங்காவலர் ஐயா அவர்களுக்கும் செயல் அலுவலர் அவர்களுக்கும் ஆன்மீக பேருடைய தலைவர் செயலர் மற்றும் அதன் உறுப்பினர்களுக்கும் இங்கே வருகை தந்து நம்மோடு அமர்ந்திருக்கின்ற ஆன்மீக பேரனுடைய தலைவர் நல்லாசிரியர் திருமதி கலாவதி சிவசும்மம்மா அவர்களுக்கும் நம்முடைய திருக்கோயில் சிவாச்சாரியார்களுக்கும் அலுவலர்களுக்கும் அடியார்களுக்கும் வணக்கம் சொல்லி வகுப்பை தொடங்கலாம். திருவாவடுதுறை ஆதீனத்தின் மூலமாக உலக சாதனையாக 1000 சிவனடியார்களை அழைத்து இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டது. திருப்பெருந்துறையில் நடந்தது. மாணிக்கவாசகர் குருவருள் பெற்ற கோயிலில் அதுக்கு முந்தைய நாளே கிளம்பி அடுத்த இரவு அங்கே தங்கி காலையிலே எழுந்து கோயிலே ஒரு 6 மணி நேரம் இருந்தோம். அதுக்கு ஒரு பாடணும், சிவா வாங்க, அதுக்கு பிறகு பாடல் பாடிட்டு பிறகு பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு செய்துட்டு வந்தோம். அது எல்லாமே நாம் எப்போவுமே ஒரு மரபு வச்சுருக்கிறோம். எல்லாமே மாரியம்மனை வைத்து தான் நம்ம செய்கிறதுன்னு வச்சுருக்கிறோம். அதனால தான் எங்கே பாடணும், மாரியம்மன் கோயிலில் நம்ம அதை பாடலாக பாடி செய்தோம். அது நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா போகும்போது ஒரு தடவை பாடினீங்கன்னா அண்ணா வீடியோ எடுப்பார். இருக்கிறவங்க பாடினீங்கன்னா அவர் வீடியோ எடுக்கிறதுக்கு முந்தையே நீங்கள் முடிச்சிட்டீங்க. மந்திரமாவது ஏதாவது ஒன்று பாடலாம். சரியா? அண்ணாவுக்கு அனுப்பிட்டீங்களா? சரி, பரவாயில்ல. பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்தில் உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மெலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று வாழ்த்தி தெய்வ சேக்கிழார் திருவடிகளை வாழ்த்தி எத்தனாவது மந்திரம்? 122 122 முடிச்சாச்சா? 100 என்ன மாற்றி மாற்றி சொல்கிறீங்க? நீங்கள் வகுப்புக்கு வரலீங்க. ஆமாம், 122 நடத்தியாச்சு. ஒரு வகுப்புக்கு லீவு. ஆமாம், காலம் கடந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும். என் மகன் செய் பாதகத்துக்கு இருந்தவங்கள் செய்ய இசைந்தே அந்த மந்திரம் நடத்தியாச்சு. என் மகன் செய்த தப்புக்கு நான் இருந்தவம்னா பரிகாரம். மனுநீதி சோழனுடைய மகன் தேர்காலில் எது இறந்துட்டு கன்றுக்குட்டி. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, பெரியவங்கெல்லாம் பரிகாரம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதற்கு மனுநீதி சோழன் சொன்ன பதில் தான் எது? இந்த மந்திரம். என் மகன் செய் பாதகத்துக்கு இருந்தவங்கள்னா கழுவாய். சரியான தமிழ் வார்த்தை கழுவாய்னா பரிகாரம். செய்ய இசைந்தே. அடுத்த வரியில் என்ன சொல்கிறாரு? அந்நியன் ஓர் உயிர் கொன்றால் அவனை கொல்வேன். ஆனால் என் மகன் கண்ணுக்குட்டியை கொன்னா பரிகாரம். யாரோ ஒருத்தர் கண்ணுக்குட்டியை கொன்னா அது அவனை கொலை செய்கிறது. இது எப்படி அரச நீதி ஆகும்னு கேட்குறாரு. எவ்வளவு நேர்மையாக இருந்தால் சோழன் இப்படி பேசியிருப்பான் நினச்சி பாருங்கள். என் மகன் கண்ணுக்குட்டியை கொன்னான்னா பரிகாரம், யாரோ ஒருத்தர் கண்ணுக்குட்டியை கொண்டுட்டாருன்னா அவனை கொலை செய்கிறது. இது எப்படி சரியாகும்னு கேட்குறாரு. அந்நியன் ஒரு உயிர் கொண்டால் அவனை கொல்வேன். ஆனால் தொன்னு மனுநூல் தொடை மனுவால் துடைப்புண்டது எனும் வார்த்தை. அதாவது அந்த காலங்காலமாக மனுநீதி சோழன், இவருடைய முன்னோர் மனுநீதி சோழன்கிறவர் இருந்தார். அந்த தொடர்ச்சியில் வந்தவர் தான் இவர். அதைத்தான் தொன் மனுநூல் தொடை மனுவால் துடைப்புண்டது எனும். அந்த மனு தர்மத்தை காத்தான். இந்த மனுவால் எனது தர்மம் காக்கப்படவில்லை. இவன் தான் அதை அடித்தான்னு வந்துடும். இதை மேலோட்டமாக பேசிட்டு போனோம். அந்த இடத்துல தான் சிலப்பதிகாரத்தில் சொன்னதெல்லாம் சொன்னோம். என்னது? மன்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதல் பிழைத்தது. அந்த வரியெல்லாம் நடத்தின ஞாபகம் எனக்கு இருக்குது. இந்த ஆசிரியர்களுக்கு மட்டும் நடத்தினது என்ன செய்யாது, மறக்காது. எழுதியிருப்பீங்க, யாராவது பார்த்தீங்கன்னா தெரியும். எழுதியிருக்கிறோமா? மன்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதல் பிழைத்தது. பாண்டிய மரபில் இதுவரைக்கும் யாரும் நீதி தவறல. முதலாக நான் நீதி தவறிட்டேன்னு யார் உயிரை விட்டுறா? நெடுஞ்செழியன் உயிரை விடுறான், பாண்டிய நெடுஞ்செழியன். இதே வரலாறு தான் அங்கே. தொன்மனுவால் துடைப்புண்டது எனும் வார்த்தை மண்ணுலகில் பெறமொழிந்தீர் மந்திரிகள் வழக்கன்றார்.
அப்படி 4 பேர் உலகத்தில் பேசுகிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. அதாவது நீங்கள் மந்திரிகளாக இருக்கிறவங்க இப்படி சொல்கிறீங்களே என்று யார் வருத்தப்படுறா? மனுநீதி சோழன் வருத்தப்படுகிறான். அடுத்த மந்திரம் எப்படி தொடங்குது? என்று அரசன் இகழ்ந்துரைப்ப, இகழ்ந்து சொல்கிறார் யார? அமைச்சர்களை. அவர் நினச்சிருந்தா இவங்களை பேச விட்டு யாரை காப்பாற்றிருக்கலாம்? மகனை நான் என்னுடைய மகனை கொல்லலாம்னு தான் இருந்தேன், இவங்க தான் வேண்டான்னாங்க, அதனால் அவர்கள் நன்மை கருதி நான் என் மகனை காப்பாற்றுகிறேன், அப்படி அவர் அதை பயன்படுத்தலை என்று அரசன் இகழ்ந்துரைப்ப எதிரின்ற மதிய அமைச்சர், அவங்க அறிவுடையவங்க தான். ஆனால் எந்த அமைச்சர் தன்னுடைய நல்ல அமைச்சர் தன்னுடைய மன்னன் மகன் சாகிறத விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்களா? அதனால தான் என்ன அமைச்சர்னாரு? மதிய அமைச்சர். நாளைக்கு இளவரசன் வேணும், ஒருத்தன் தான் இருக்கிறான், அதுதான் அறிவுடைமை. கொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீதி நேர்மை நியாயமெல்லாம் பொய்மையும் வாய்மையிடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமனின்னு சொன்னார் வள்ளுவர். நல்லது செய்யும்னா பொய் கூட வாய்மை தான். யார்? திருவள்ளுவர். பொய்மையும் வாய்மையிடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமனி. நல்லது நடக்கும்னா பொய் கூட சொல்லலான்னார். நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது எங்களுக்கு என்ன உதாரணம் சொல்ல முடியும்? 8ஆம் வகுப்பு 9ஆவது படிக்கும்போது அப்போ எங்கள் ஆசிரியர் சொன்ன உதாரணம், ஒருத்தனை கொலை செய்கிறதுக்கு 5-6 பேர் விரட்டிட்டு வர்றான், அந்த பயந்து ஓடி வந்தவன் நம்ம வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டான். அப்போ வந்து கேட்குறாங்க, இந்த பக்கமாக ஒருத்தன் பயந்து ஓடி வந்தானா, இங்கே தான் நான் உட்காந்துருக்கிறனால இவன் தான், அப்படி கையை காட்ட முடியுமா? யாருமே இந்த ஏரியாவுக்குமே எவனுமே வரல. நானே இப்போ தான் கதவை திறக்கிறேன்னு ஒரு பொய்யை சொன்னால் தான் யாரை காப்பாற்ற முடியும்? இவன் இப்படிக்கா போகிறதுக்குள்ளே அவனை அப்படிக்கா அனுப்பி வச்சிடலாம். அதானே, இந்த பக்கமாக இவன் போகிறதுக்குள்ளே அவனை அந்த பக்கம் அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவார். யார்? பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படிக்கும்போது எங்கள் வாத்தியார் சொன்ன உதாரணம். இதில் யார் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்? ஒருவன் காப்பாற்றப்படுறான்னா பொய் சொல்லலாம். யாருக்காக பொய் சொல்லக்கூடாது? நமக்காக குறைதீர்ந்த நன்மையினர், குற்றமில்லாத நன்மை வரும்னா பொய் சொல்லலாம். சும்மா என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. என் மகன் இகழ்ந்துரைப்ப எனமகன் எதிர் நின்ற மதியமைச்சர் நின்றெதிரி உலகின்கள் இதுபோல் முன் நிகழ்ந்ததால். அவங்க சொல்கிறாங்க, மன்னா இதை மாதிரி நிறைய சம்பவங்கள் நாட்டில் நடந்திருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரி கண்ணுக்குட்டி செத்த வரலாறு இதெல்லாம் நிறையா இருக்குது. நிகழ்ந்ததால் கொன்றுவித்தல் மரபன்று. நீங்கள் யாரை கொல்ல விரும்ப வேண்டாம். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க யாரை கொல்றதுலே தீவிரமாக இருக்காங்க, மகனை கொல்றதுலே தீவிரமாக இருக்கிறார். கொன்றுவித்தல் மரபன்று மறைமொழிந்த அறம்புரிதல். வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம், ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம், அதை படித்த பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். என்ன பண்ணிடுவோம்? பரிகாரம் பண்ணிடலாம். அதுக்காக போய் பாவம் ஒரு பையனை என்ன செய்ய வேண்டாம், கொல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தொன்று நெடு நெறியன்றோ தொல்நிலங் காவலை என்றார். காலங்காலமாக இதைத்தானே பண்ணிகிட்டு இருக்கிறோம். காலங்காலமாக இந்த மாதிரி பசுமாடு இறந்த வரலாறு இருக்குது, கண்ணுக்குட்டி இறந்த வரலாறு இருக்குது. அப்போல்லாம் நாம் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். அதுக்காக கண்ணுக்குட்டியை கொண்டாவே பசுமாட்டை கொண்டவன்னா கொல்றதுன்னு ஆரம்பித்தா அது நம்ம இதுவரைக்கும் செய்தது இல்லை. நீங்கள் உங்கள் மகன் விஷயத்தில் மட்டும் ரொம்ப நீதி நேர்மை நியாயத்தை என்ன செய்யாதீங்க, கையில் எடுக்க வேண்டாம். ஏன்னா குடிமக்களுக்கும் மன்னனுக்கு இருக்கிற விஷயம் வேறு. இதில் குடும்பமே யார் சம்மந்தப்பட்டிருக்குது? மன்னர் குடும்பமே சம்மந்தப்பட்டிருக்கு, ராஜாங்கமே சம்மந்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க திரும்பவும் முறையிடுறாங்க. எத்தனாவது மந்திரத்தில்? 123வது மந்திரத்தில் 124வது மந்திரம். அவ்வண்ணம் தொழுதுரைத்த அமைச்சர்களை முகம் நோக்கி. அப்படி சொன்ன அவ்வண்ணம்னா அப்படின்னு அர்த்தம். தொழுது உரைத்த, கையெடுத்து கும்பிட்டு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயபக்தியோடு சொல்கிறாங்க. ஏன்னா மன்னர் கோபத்தில் இருக்கிறது அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டு தெரிஞ்சிச்சு. அமைச்சர்களை முகம் நோக்கி, அமைச்சர்களை நேருக்கு நேர் பார்க்குறாரு மன்னர். மெய்வண்ணம் தெரிந்துணர்ந்த மனுவென்னும் விரல் வேந்தன் இவ்வண்ணம் பழுதுரைத்தீர் என்று எரியின் இடைதோய்ந்த செவ்வண்ண கமலம் போல் முகம் புலர்ந்து செயற்துரைப்பான். என்ன சொல்கிறாரு உரையில்? என்ன சொல்கிறோம்? அங்கனம் வணங்கி சொன்ன அமைச்சர்களை நோக்கி உண்மையின் தன்மையை உணர்ந்த மனு என்ற வலிய மன்னர். 2வது வரி, மெய்வண்ணம் தெரிந்துணர்ந்த மனுவென்னும் விரல் வேந்தர். விரல்னா வலிமை. உண்மை தெரிந்த மன்னன் யாரு?
இந்த மனு என்ற மன்னன். அதுதான் மெய்வண்ணம் தெரிந்துடர்ந்த மனுவென்னும் விரல் வேந்தன். விரல்னா வலிமை. விரல் வேங்கையின் தோல் எதில் வருது? தேவாரத்தில் வருது. விரல் வேங்கையின் தோல்னு வருது. விரல்னா வலிமை. விரல் வேந்தன் இவ்வண்ணம் பழுதுரைத்தீர். நீங்கள் சொன்னது குற்றமான வார்த்தைகளாக இருக்குது. மன்னன் உடைய மகனை காப்பாற்றுவதற்காக அமைச்சர்கள் பேசுகிறாங்க. மன்னர் என்ன சொல்லிட்டார்? நீங்கள் பேசுகிறது குற்றமான விஷயமா இருக்குது, ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. நீங்கள் நியாயத்தை பேசுங்க, யாருன்னு பார்க்காதீங்க. மண் இளவரசன், மன்னன், மன்னன் குடும்பம் அப்படின்னு பார்க்காதீங்க என்று எடுத்து சொல்கிறார். பழுதுரைத்தீர், அவருடைய முகமே மாறிட்டான் என்று எரியின் இடைதோய்ந்த செவ்வண்ண கமலம் போல். முகம் எப்படி ஆயிட்டான்? நெருப்பில் இட்ட செந்தாமரை மாதிரி ஆயிட்டான். யாருடைய முகம்? மன்னன் முகம். அவ்வண்ணம் தொழுது உரைத்த அமைச்சர்களை முகம் நோக்கி மெய்வண்ணம் தெரிந்து உணர்ந்து மனு என்னும் விரல் வேந்தன். விவரம் தெரியாத மன்னன் கிடையாது, கல்வி கேள்விகளில் தேர்ந்த மன்னன். அந்த எந்த காலத்திலையும் படித்தவங்க தான் யாராக வர முடியும்? பெரிய பதவிகளுக்கு வர முடியும். அந்த காலத்தில் மன்னர்கள் எல்லாமே படித்து தான் வந்திருக்கிறாங்க. நீங்கள் ராமாயணம் எடுத்தீங்கன்னா அந்த ராமருடைய சகோதரர்கள் எல்லாருமே எங்கே படித்து தான் வர்றாங்க? குருகுலத்தில் படித்து தான் வர்றாங்க. எல்லா கலைகளையும், அது போர் வீரமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் எல்லாம் படித்து தான் என்ன செய்யறாங்க. அப்படியா? சரி. திருக்கோயில் சார்பாக ஒரு அறிவிப்பு. யாரோ ஒரு செல்ஃபோன் அங்கே விட்டுருக்குறாங்க. பட்டன் செல்லை, இது பேர் பட்டன் செல்லை யாரோ விட்டுருக்காங்க. சிகப்பு கலர் கவர் போட்டிருக்குது. அடையாளம் சொல்லக்கூடாதுவாங்க. இது நான் உளறுவாயின்னு எனக்கு பேர், புரியுதா? அந்த அது ஃபோனுக்குரியவங்க வந்து வாங்கிக்கிடலாம். சரி, என்ன சொன்னார்? மெய்வண்ணம் தெரிந்துனா என்ன அர்த்தம்? கல்வி கேள்விகள் தெரிந்தவன். யாரு? மனுநீதி சோழன். வேதத்தில் என்ன சொல்லியிருக்குது? உண்மையை தான் பேசணும். சத்தியமேவ ஜெயதே, சத்தியம் வத. வதன்னா பேசுன்னு அர்த்தம். நம்முடைய இந்து தர்மத்தில் எதைத்தான் பேசணும்? சத்தியத்தை தான் பேசணும். பேசுனா எல்லாரும் டென்ஷன் ஆகுவாங்க, எல்லாரும் கோவப்படுவாங்க. ஆனால் வேறு வழி கிடையாது. நமக்கு முன்னோர் விதித்தது என்னது தான்? சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும். அதான நம்ம நீதிமன்ற கோட்பாடு, வாய்மையே வெல்லும். இந்து தர்மமே அதுதான். மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, இதெல்லாம் நம்ம இந்து தர்மம். மாத்ரு தேவோபவ, அம்மா கடவுளுக்கு சமம். எனது அந்த இதெல்லாம் அதுதான். ஆச்சாரிய தேவோபவ, குரு யாருக்கு சமம்? கடவுளுக்கு சமம். சத்தியம் வத அப்படின்னு என்ன அர்த்தம்? சத்தியம் வத தர்மம் சர. சத்தியத்தை பேசு, தர்ம வழியில் நட. இதுதான் இந்து தர்மம். இதுதான் நம்முடைய வேத தர்மம், ஆகம தர்மம். இதெல்லாம் யார் தெரிஞ்சு வச்சிருந்தா? போயிட்டாங்க. சரி, சரி, போயிட்டாங்க. சரி, ஓகே, போயிட்டாங்க. சரி, 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 சிவா. தெரிந்துணர்ந்து உணர்ந்து மனு என்னும் விரல் வேந்தன். முதல்ல அந்த உரையை பார்த்து சொன்னேன். சி.கே. சுப்பிரமணிய முதலியார் உரை வந்து இந்த இடத்துக்கு ரொம்ப முக்கியம். எழுதி வச்சிருந்ததுனால அதையும் சொல்கிறேன். மனு என்னும் விரல் வேந்தன் என்ன அர்த்தம்னா, இப்படி உண்மையை பேசுறதுக்கு முதல்ல என்ன வலிமை வேணும்? மன வலிமை வேணும். நீங்கள் மன தைரியம் இல்லைன்னா என்ன பேச முடியாது? உண்மை பேச முடியாது. அதனால் உரை எழுதினார் மன வலிமை உடையவர். அடுத்து சொன்னார் உடல் வலிமை உடையவர். அடுத்து சொன்னார் படை வலிமை உடையவர். வலிமை இல்லாதவன் என்ன பேச முடியாது? உண்மை பேச முடியாது. அதை எழுதினா அதான் விரல் வேந்தன். உங்களுக்கு மனதைரியம், உடல் தைரியம், நம்மளை சுற்றி ஆளம்பு சேனை இல்லைன்னா என்ன பேச வராது? உண்மை பேசுறதுக்கு தைரியம் வராது. விரல் வேந்தன் இவ்வண்ணம் பழுது உரைத்தீர் என்று எப்படி எரியடை தோய்ந்த செவ்வண்ண முகம் எப்படி ஆயிட்டு? நெருப்பில் தாமரைப்பூ வச்ச மாதிரி ஆயிட்டான். யாருடைய முகம் மாறிட்டு? ஆமாம். அதாவது ஏற்கனவே ஒரு இடத்துல இந்த புராணத்தில் அவனுடைய முகம் தாமரை மாதிரி இருந்துன்னு ஒரு இடத்துல இருக்குது. அப்போ கோபம் கிடையாது, அது வேற. இப்போ வந்து எதில் மாறிட்டு? கோபத்தில் முகம் தாமரை மாதிரி மாறிட்டு. அதாவது சினம் முதல் காரணம், முகம் செவந்துட்டு. சினம் வந்தனா முகம் செவந்துடும்.
சும்மா கோவப்படக்கூடாது, நேர்மைக்காக கோவப்படலாம். புரியுதா? சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி ஏமப்புனைச்சோடு வள்ளுவர் சொன்னார். வள்ளுவர் சொல்கிறார், கோவப்படாதீங்கப்பா, குடும்பத்தோடு அழிஞ்சு போயிருவீங்க அப்படிங்கிறார். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடுங்கிறார். கோவப்படாதீங்க, குடும்பத்தோடு காணாமல் போயிருவீங்கிறார். ஏன் இனமே அழிஞ்சிரும்னு ஏன் சொல்கிறாருன்னா, இப்போ கோவத்தில் ஒருத்தர் கொலை செய்துட்டான், போலீஸ் முதல்ல அவனை பிடிச்சிட்டு போயிடும். அது ஒரு அப்பாவை விசாரிப்பான், அம்மாவை விசாரிப்பான், குடும்பமே எங்கே போகுது? ஒரு வரதட்சணை கொடுமைன்னு வச்சுடுங்க, அதில் ஒரு கோபம் சம்மந்தப்பட்டிருக்குதுன்னா விசாரணை எதுக்கு சேர்த்து தான்? டோட்டல் குடும்பத்தையே கூட்டிகிட்டு போய் வீட்டை பூட்டை போட்டு பூட்டிடுவான். அதான் வள்ளுவர் அன்னைக்கே சொன்னார், வாங்க சிவா வாங்க, சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சொடு. கோபம் ஆக்சிடெண்டா இன்சிடெண்டா? அந்த ததேவானந்த சாமி சொன்னார், ஞாபகம் செல்லத்துறை, நீ நோட்ஸ் எடுக்கணும், நீ எனக்கு மைண்டில் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஆமாம், எல்லாம் எழுதணும். இப்போ ஒரு வேதாந்த பாட வகுப்புக்கு போகிறேன், ஒரு துறவிகிட்ட படிக்கிறேன். ஏன்னா உங்களையெல்லாம் சமாளிக்கணும்னா சன்னியாசிக்கிட்ட பழகினா தான் முடியும். அவர் சொல்கிறாரு, கோபம்ங்கிறது இன்சிடெண்ட் கிடையாது, ஆக்சிடெண்ட். கோபத்தை நாம் வர வைக்கல, அது திடீர்னு வரும், அது திடீர்னு வரும். அதனால தான் வள்ளுவர் புணரின் வெகுளாமை நன்றுன்னு கடைசி திருக்குறளில் சொல்லுவார். வெகுளாமை அதிகாரத்தின் கடைசி திருக்குறள், புணரின் வெகுளாமை நன்று. புணரின்னா முடிஞ்சான்னு அர்த்தம். வள்ளுவர் சொன்னார், முடிஞ்சா கோவப்படாமல் இருந்துட்டார். ஏன்னா அவரே கோவப்பட்டிருக்கிறார். யாரே? வள்ளுவரே கோவப்பட்டிருக்கிறார். செவியில் சுவை உணரா மாக்கள் என்ன அர்த்தம்? காதால நல்ல விஷயத்தை கேட்கலன்னா அவர் சொல்றாரு, நீ இருந்தான்னா இல்லைன்னா என்னங்கிறாரு. அவரே டென்ஷன் ஆகிறாரு. இறந்து உயிர் வாழ்தல் வேண்டி பயங்கரமான திருக்குறள்ங்க. அந்த திருக்குறள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிச்சை எடுத்து வாழணுங்கிறது இறைவனுடைய திட்டம்னா அந்த இறைவனுக்கே நான் சாவு போடுறேங்கிறார். யாரு? அவனும் இதே மாதிரி கஷ்டப்பட்டுங்கிறார். இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு ஏற்றியான். உலகத்தை படைச்சவனே இதே மாதிரி கஷ்டப்பட்டுங்கிறார். யாரு? வள்ளுவர். அவர் கோவப்பட்ட இடம் நிறைய இருக்குது. அதனால தான் பார்த்தாரு, இப்படி சொன்னோம்னா நம்மளை சிக்க வச்சுருவாங்க. அதனால் புணரின் வெகுளாமை நன்று. கோபம் நமக்கு வரலனாலும் வர வைக்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருக்கிறான். ஒரு ஊரில் ஒருத்தர் கோபமே படாத ஒருத்தர் இருந்தார், ஒரு ஞானி. அதனால் ஊருக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, ஊரில் எல்லா பையலும் கோவப்படுறான், இவர் ஒருத்தர் தான் கோவப்படாமல் இருக்கிறாரு. அதனால் ஆளுக்கு ஒரு நாள் வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுத்துருங்க. 100 நாள் 100 வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். 1ஆவது நாள் முதல் வீட்டில் நம்பர் கொடுத்து சாப்பாடு. அந்த ஊருக்கு இன்னொருத்தர் நானும் கோவப்படாமல் இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னா, நீ கோவப்படாமல் இருந்து காட்டு, அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைங்கிறேன். அவன் டென்ஷன் ஆகிட்டான். யார்? அப்போ அவர் கோவப்பட்டால் என்ன செய்வீங்கன்னு கேட்டான். அவருக்கு சாப்பாடு கிடையாது, 2 பேரும் ஊரை காலி பண்ணி போக வேண்டியதானே. அப்போ ஒன்று செய்கிறேன், அவரை கோவப்பட வைக்கிறேன்னா, நேரே அந்த ஞானிகிட்ட போய், அந்த அறிவாளிகிட்ட போய், நீங்கள் கோவப்பட்டது இல்லையான்னா, இல்லை. 1 வயசுலேருந்து இதே பழக்கம் தானா? இல்லை. 2.5 வயசு ஆகும்போது அப்போவும் இதே பழக்கம்தான். ஸ்கூல் படிக்கிற வயசுலேயே என்னடா நினச்சிட்டு இருக்கிற, யார் டென்ஷன் ஆகிட்ட, 2 பேரும் ஊரை காலி பண்ணிட்டான் ஊருக்காரன். இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறான். எதுக்குன்னே இருக்கிறான், கோவப்படாதவனை சமுதாயம். அதனால தான் வள்ளுவர் வெகுளாமை அப்படின்னு, ஆமாம், கூட்டத்தை கலைக்கிறது. வெகுளாமைன்னு ஒரு அதிகாரமே எழுதினார். நாங்கள் தமிழாசிரியராக இருந்தால் மினிமம் நம்ம அறியாமலே ஒரு 400 திருக்குறள் மனப்பாடம். மினிமம் எத்தனை திருக்குறள்? ஒரு காலத்தில் நிறைய பாடமாக இருந்து, இப்போ குறைச்சிட்டாங்க. பிற்காலத்தில் நானெல்லாம் ரிட்டையர்ட் ஆகும்போது அதிகாரத்துக்கு ஒரு திருக்குறள்னு வந்துட்டாங்க. அநியாயம். ஆனால் ஆரம்ப காலத்தில் 40 குறள் 50 குறள் இருந்த காலம்லாம் உண்டு. ஆமாம் ஆமாம். அது 5 வருஷம் நடத்தினா என்ன ஆகிறது? மனப்பாடம் ஆகிடும். ஒரு தமிழாசிரியர் மினிமம் 400 குறளை மனப்பாடம் பண்ணலாம். தமிழாசிரியராக ஒரு 12 வருஷம் இருந்தான். ஆமாம், அப்படி தான் இப்போ எடுக்கிறாங்க. முக்கியமான குறள் எடுக்கிறாங்க. அவர் அப்போ மற்ற குறள்லாம் முக்கியம் கிடையாதா? தேவாரத்தில் முக்கியம் இல்லைன்னு ஏதாவது இருக்கா? இல்லை. அதே மாதிரி. அதனால் சினம் கோவப்பட்டார். முகம், அந்த மெய்ப்பாடு, முகத்தில் அந்த கோபம் தெரியுது. அதில் உரையாசிரியர் எழுதினார், சி.கே. சுப்பிரமணிய முதலியார் எழுதினார், இது மன்னனின் உத்தம இலக்கணம் அப்படின்னார். கெட்டதை கண்டா என்ன வரணும்? அவன்தான் மன்னனார். அது யாருடைய இலக்கணம்?
உத்தம இலக்கணம், ராஜாவுக்கு உத்தம இலக்கணம்னார். நான் ஒரு ஆசிரியர் எங்க கூட வேலை பார்த்தார். அவர் ஒரு தலைமை ஆசிரியர் வேலை பார்த்துருக்கிறார். அவர் சொல்லுவார், பள்ளிக்கூடத்தில் என்ன அநியாயம் நடந்தாலும் தலைமை ஆசிரியர் சொல்ல போவார். அவர் தினத்தந்தி பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடம் முடிவு வரைக்கும் இப்படியே உட்காந்துக்கிடுறது. எந்த விஷயத்துக்கு என்ன ஆகுறது இல்லை, அசர்றது கிடையாது. யாராவது கம்ப்ளைண்ட் பண்ண வந்தான்னா அவர் சொல்லி காட்டுவார் அழகா, இப்படியே வாழ்க்கையை ஓட்டினா இருந்தார். அது கெட்டதுக்கு என்ன செய்யணும், கோபப்படணும். அதுதான் குணம் இருக்கிற இடத்துல தான் கோபம் இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்கும், குணமும் இருக்கும். உத்தம அரச இலக்கணம் சரிதானா, அதை இதில் பதிவு செய்தார். அது உதாரணம் சொன்னாருங்க, நெருப்பில் வச்ச செந்தாமரை மாறினார். கமலம் போல் முகம் புலர்ந்து வாடிட்டான், முகம் ரொம்ப வாடி போயிட்டான், அவனால் இதை தாங்க முடியல. செயிர்னா சினம் கொள்ளுதல்னு அர்த்தம். உரைத்தான், கோபத்தில் சொன்னான். இந்த மந்திரத்தை பார்த்துட்டு நம்ம திருவாசகத்துக்கு போக போகிறோம். சோமு ஐயா வந்துட்டார். தேடுன்னு தேடணும். நீங்கள் தானே சொன்னீங்க ஊருக்கு ஏதாவது போயிருப்பார், காரைக்குடிக்கு எங்கேயா, அதுக்கு இவர் தான் சொல்லிட்டு இருந்தார். ஆமாம். எத்தனாவது மந்திரம்? 125 நட படிக்கணுமா? அவ்வுரையில் வரிநெறிகள் அவை நிற்க அறநெறியின் செவ்விய உண்மை திறம் நீர் சிந்தையை செய்யாது உரைக்கின்றீர். அவர் கேட்குறாரு ராஜா, அடுத்த கேள்வி தான் ரொம்ப முக்கியம். இதே மாதிரி நடந்திருக்கு, கண்ணுக்குட்டி செத்து இருக்குது, பசுமாட்டு செத்து இருக்குது, பரிகாரம் பண்ணியிருக்கிறோம், ஓகே, இல்லைன்னு சொல்லலை. ராஜா சொல்கிறாரு, எவ்வுலகில் எப்பற்றம் எந்த பசுமாடு இப்பற்றி தாம் இடரால், எந்த ஊரில் பசுமாடு வந்து மணி அடிச்சுது அதை சொல்லு. யார் கேட்குறார்? மன்னர் கேட்குறார். எந்த ஊரில் பசுமாடு இப்படி வந்து அழுதுச்சு, அரண்மனைக்கு முன்னால் எந்த ஊரில் வந்து நின்றுருக்குது, இது நடந்திருக்குது, அதை மட்டும் சொல்லு. மணி அடிச்சிருக்குதா பசுமாடு, அதை சொல்லு. எவ்வுலகில் பெற்றம்னா பசு, எப்பற்றம் இப்பற்றி, இப்பற்றினா தன்மை, தாம் இடரால் வெவ்வுயிர்த்துன்னா பெருமூச்சு விட்டுது எந்த ஊரில், வெவ்வுயிர்த்து. இப்போது இந்த விஷவாயுவில் இந்த என்ன அமோனியா வாயுவில் இறந்துருக்கிறாங்க எந்த ஊரில்? இப்போ அமோனியா வாயு சென்னை தானே, திருப்பத்தூரா, திருவள்ளூரில். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தராக இறந்ததுனால நமக்கு இறப்பாக தெரிய மாட்டேங்குது, உண்டா இல்லையா? முதல் நாள் 3நாங்க, அப்புறம் 4நாங்க, 6நாங்க, 13 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு நாளாக ஒவ்வொருத்தராக இதே 13 பேர் ஒரே நாளில் இறந்துருந்தால் பெரிய அதிர்ச்சி ஆகிருக்கு. இதே தான் இங்கேயும். இந்த கண்ணுக்குட்டி இறந்தது எங்கோ நடந்தது, எப்படியோ நடந்தது, ஏதோ ஒன்று நடந்தது, அது வேற. இங்கே சாட்சியாக எது நின்றுட்டு இருக்குது? பெருமூச்சு விட்டு அழுது. அது கண் முன்னால் நடக்குது. இது படிப்படியாக நடந்தால் கூட தெரியாது, மணி அடிச்சுட்டு போனால் கூட பரவாயில்ல, அங்கேயே நின்றுட்டு இருக்குது. அதான் சொல்கிறாரு, வெவ்வுயிர்த்து கதறி மணி எரிந்து விழுந்தது விளம்பீர். மணி எரிந்துன்னா மணியை அடித்ததுன்னு அர்த்தம். ஆராய்ச்சி மணியை அசைத்து துடித்து பதறியது. இதை கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க என்று யார் கேட்குறார்? மன்னர் கேட்குறார். அந்த இடத்துல அடையாளம் வச்சுக்கிடுங்க, நம்ம திருவாசகம் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். நம்ம வகுப்புக்குன்னே நிறைய பேர் வருவாங்க, அதனால தான் நம்ம வந்து அந்த மாணவர்களுக்கு நிறைய நேரம் கொடுக்க முடியலை. ஏன்னா வகுப்பும் என்ன செஞ்சிடக்கூடாது, கெட்டக்கூடாது.